Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 896 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த வில்லப்பைய சிடரு லெவல் கியர் அப் பண்ணிட்டு இருந்தான்ல, அப்படி தலைவர் ஏதோ கல்யாண பொண்ணு மாதிரி கையில கால்ல ஷோல்டர்லன்னு நகைய மாற்ற மாதிரி ஒவ்வொரு ஆயுதமா எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கான். இங்க லூஃபி ஒவ்வொரு சிவரா ஒட்டச்சுக்கிட்டு வருவான். எங்கடாவன்னு வந்து பார்த்தா ஃபுல்லா அவனோட அடியாளுங்க மட்டும்தான் இருப்பானுங்க. ஆனா அவனுங்களும் சண்டையெல்லாம் போட மாட்டானுங்க. சோரோ செஞ்சுக்கிட்டு என்ன சொன்னாங்களோ அதே தான் சொல்லுவாங்க. எங்களை ஃபோர்ஸ் பண்ணி சண்டை போட வச்சுட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. ஏன்னா பையன் அவ்வளவு ஸ்ட்ராங்கான செவுத்த உடச்சிட்டு வந்திருக்கான். இவங்கிட்ட சண்டை போட்டா உயிர் போயிரும்னு தெரியும். அதனால தான் உண்மையை ஒத்துக்கிட்டானுங்க. இதுல இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா, இவனுங்கள மிரட்டி சண்டை போட வச்சிருந்தா கூட தப்பிச்சு ஓடி இருப்பானுங்க. ஆனா இவங்களோட ஃபேமிலிஸ ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சுக்கிட்டு இவங்கள சண்டை போட வச்சிருக்கானுங்க. ஒன்னு ஞாபகம் இருக்கா, இங்க லூஃபி வரதுக்கு முன்னாடி இந்த ஃபேக்டரி கிட்ட போன ஆம்பளைங்க யாருமே ரிட்டர்ன் வந்ததில்ல. அதனால கேர்ஃபுல்லா போன்னு சொல்லி தான் லூஃபியை ஒரு பாட்டியை அனுப்பி வச்சிருக்கோம். இப்ப தெரியுதா, ஃபேக்டரியில வேலை பார்க்க இல்ல, அடியாளுகளா புடிச்சு வச்சிருக்கான் அந்த காவாலி பையன். இதுக்கு பைரட்ஸுங்க எவ்வளவோ மேலு. சிவிலியன்ஸை புடிச்சு வச்சுக்கிட்டு கமோதி ஓவர் சீனா போட்டுட்டு இருக்கான். எப்படி அவன் பேசிட்டு இருக்கான் அந்த டைம், அவனோட சூட்டை பக்காவா போட்டுக்கிட்டு வந்து சேர்ந்துட்டான். அவன் சூட்டை வச்சுக்கிட்டு பண்ணுவான் பாருங்க பில்டப். இவ்வளவு நேரம் நீ பார்த்ததெல்லாம் நிஜமான பவர் இல்ல கண்ணா, இதுக்கப்புறம் பார்க்க போறியே அதுதான் உண்மையான பவர். கார்பனேட்டட் வாட்டரோட டெரர் இனிதாண்டா உனக்கு தெரிய போகுது. என் கையா பாரு, முதுகா பாரு, மூக்கா பாரு, மூஞ்சா பாரு அப்படின்ட்டு ஒரே பில்டப். அண்ட் இன்னொரு மேட்டர் தெரியுமா, அந்த ஆயுதத்தை அவன் ரெடி பண்ணதே இந்த மாதிரி பவர் யூசர்ஸை காலி பண்றதுக்காக தான். மெயினா யாருக்குன்னா ஹிஸ்டரியிலேயே கிரேட்டஸ்ட் ஈவிலான புல்லட் த டீமன் ஹைருங்கிறவனை காலி பண்றதுக்கு தான். அவன் எவ்வளவு பெரிய ஆளு, எம்புட்டு பெரிய கலவரெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான். அவனை காலி பண்றதுக்கு இந்த டப்பாவை கிரியேட் பண்ணிருக்கேன்னு சீன் போடுறான் பாத்தீங்களா. அப்படி சொல்லிட்டே இருந்தவன் பொசுக்குன்னு அவனோட மிஷனை ஆன் பண்ணி விட்டு அப்படியே பாஞ்சு வந்து லூஃபிய ஒரு குத்து தான் குத்துவான். பைய 10 பில்டிங் 15 பில்டிங் தாண்டி போய் விழுவான். அவன் கையில மாட்டியிருக்க கிளவுஸ் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா ரொட்டேட் ஆகும். அதுவும் எப்படி CO2 கேஸால வெளியில எது இருந்தாலும் சரி அதை அடிச்சு தெரிய விட்டுரும். நீ எல்லாம் எனக்கு ஒரு சுண்டக்கா பயடா உடனே லூஃபி சிரிச்சுக்கிட்டே எந்திரிப்பான். ஆமா நம்ம பையன் தான் ரப்பர் ஆச்சே. அப்படி இருக்கும்போது அவனை நார்மலா அடிச்சா அவனுக்கு ரத்தம் வரக்கூடாது, சொல்ல போனா வலிக்கவே கூடாது. இப்ப எப்படி அவன் வாயில இருந்து ரத்தம் வந்துச்சுன்னு தெரியலையே. ஆனா சிரிச்சுக்கிட்டே வந்து நிப்பான். அதை பார்த்துட்டு கடுப்பாயி மறுபடியும் பாஞ்சு அடிக்க வருவான். சோ இப்படி இங்க சண்டை தாறுமாறா போயிட்டு இருக்குமா, அதே நேரம் வெளியில காட்டுறாங்க சிஞ்சரு கூட குவாரானாங்கிற ஒரு பஞ்சரு. அவங்க 2 பேரும் இவங்க 3 பேர்த்து கூடயும் சண்டை போட போறாங்க. உடனே சண்டை ஆரம்பிச்சுட்டா த்ரில் இருக்காதுல்ல, அதனால மாத்தி மாத்தி கொஞ்ச நேரம் லுக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஜிஞ்சர் என்ன பண்ணுவான், கார்பனேட்டட் வாட்டரை யூஸ் பண்ணி ஹன்காக்க பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். அவ ஜிம்பிளா ஒரு ரொட்டேஷனை போட்டு வாயிலே ஒரு மிதி, அவ்வளவுதான் கம்ப்ளீட்டா கல்லா மாறிட்டான். இனி பேலன்ஸ் இருக்கிறது அந்த குவாரானாங்கிறவ மட்டும்தான். சரி அவளாச்சும் ஒரு 2 நிமிஷம் சேர்த்து சண்டை போடுவான்னு பார்த்தா ஒரே மிதியில அவளும் கல்லாயிட்டா. இதுக்கு எதுக்குடா லுக்கு விடணும், முறைக்கணும், அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். ஒரு ஆளா நின்னு ஒரே செகண்ட்ல போவா ஹன்காக் சோலிய முடிச்சிட்டானா பாருங்களேன். பின்ன பிரின்சஸ் சும்மாவ. சரி கிளம்பலாமான்னு அந்த தாய்க்கலைவி வந்து கேட்கும். இனி உள்ள லூஃபி சண்டை போட்டுட்டு இருக்கான்ல, அந்த சண்டை முடிஞ்சிருச்சுன்னா கிளம்பிடலாம். ஆனா உள்ள சண்டை மரணத்தனமா போயிட்டு இருக்குது. இவன் அடிக்க அவன் அடிக்க அவன் அடிக்க இவன் அடிக்கன்னு ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. லூஃபி இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுன்னு செகண்ட் கியர் எடுத்துருவான். ஆனா அங்கேயுமே ட்விஸ்ட். இவன் பண்ண கம் கேட்லிங் பஞ்ச்ல எப்படி செகண்ட் கியர்ல பண்ண கம் கேட்லிங்லயே அவன் எஸ்கேப் ஆகி ஓங்கி ஒரு அடி அடிப்பான். லூஃபி தெரிச்சுட்டான். அதுக்கப்புறமும் விடாம குத்துன்னு குத்துவான். அப்படியே சண்டை போட வேண்டியதானே. அதை விட்டுட்டு வழக்கம் போல இந்த முட்டா பயலுக வில்லனுகள் எல்லாம் என்னென்ன பண்ணுவானுங்களோ அந்த வேலையை இவனும் பண்ணுவான். அதாவது பேச ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு ரிச்சா மாண்டுமாமா. அதனால ஒன் பீஸ்ங்கிற மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தெல்லாம் தேடி என்னால அலைய முடியாது. அதனாலதான் பவுண்டி ஹண்டர் ஆகி எல்லா பைரட்ஸையும் போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் ஒன் பீஸ்னு ஒண்ணு இல்லன்னா மூடிட்டு இருக்க வேண்டியதானே. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அதனால புல்லட் த டீமன் ஹேர் அப்படிங்கிற ஒரு பெரிய பைரட் ஃபெஸ்டிவல்ல வச்சு நான் காலி பண்ண போறேன். அந்த ரிவெஞ்ச மட்டும் நான் நிறைவேற்றிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய பணக்காரன் அப்படின்ட்டு ஓவரா சீன் போடுவான். லூஃபி ஒரே வார்த்தை, நீ என்னதான் தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் உன்னால எந்த பைரட்டையும் ஜெயிக்க முடியாதா டுமாங்கோலின்னு. உனக்கு நம்பிக்கைன்னே ஒண்ணு கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட நானும் தோக்க மாட்டேன்டா டுபுக்கும்பானா. அது அவனுக்கு ஏதோ செருப்பால் அடிச்ச மாதிரியே ஒரு பீலிங். இன்னும் கடுப்பாயி லூஃபி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம பையன் என்ன பட்டான், இப்ப தேர்ட் கியர் நல்லா கைய பலூன் மாதிரி ஊதி அவன் அட்டாக் பண்ண வரும்போது இவனும் ஓங்கிட்டு ஒரு குத்து ஊத்துவான். 2 பேத்துக்கும் சரியான மோதலா இருக்கும். சொல்ல போனா அவன் லூஃபியை தள்ளிட்டு போவான். ஆனா நம்ம பையன் விடுறதா இல்ல, ஏன்னா ஒன் பீஸே இல்லன்ட்டான்ல. அதனால கட்டுப்பாயி ஓங்கி மூஞ்சோட வச்சு ஒரு குத்து, அவ்வளவுதான். வாங்கின அடியில மஞ்சமாக்கா அங்கேயே மட்டையாயிட்டான். இல்ல எனக்கு ஒண்ணு புரியல, அவன் ஹாக்கி பவரை வச்சு அடிச்சதுல ஒரு அடிக்கு அவன் தாங்க மாட்டேங்கிறான். அப்படி இருக்கும்போது என்ன தைரியத்துல அவன் பெரிய பெரிய பைரட்ஸ்க்கு மேல எல்லாம் கை வைப்பேன்ட்டு போனான். சைல்டிஷ் டர்ட்டி புலோ. சரி அப்படி அவனை அடிச்ச உடனே லூஃபி முன்னாடி ஒரு பேப்பர் மாதிரி ஒண்ணு வந்து விழும். மேபி அதான் அந்த பைரட் ஃபெஸ்டிவலோட இன்விடேஷனா இருக்குமோ தெரியல, அப்படித்தான் நினைக்கிறேன். சரி இப்ப அந்த லூசு பைய சிடரா காலி பண்ணிட்டானா இந்த மேட்ரு அந்த புவனா ஃபெஸ்ட்ங்கிறவனுக்கு தெரிஞ்சு
போச்சு. என்னடா கண்ணா இவ்வளவு சீக்கிரமா தோத்துட்ட, நீ இம்புட்டு வீக்கா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல, பொட்டுன்னு போயிட்டானேன்னு விழுந்து விழுந்து சிரிப்பான். அண்ட் இப்ப என்னன்னா அந்த பைரட் ஃபெஸ்டிவலுக்காண்டி தான் இவனுமே காத்துட்டு இருக்கான். ஏன்னா அங்கதான் லூஃபி எல்லாருமே வருவாங்கன்னு ஆர்வம். அவனு மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட பேர்த்தோட வாண்டட் போஸ்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்கான். லூஃபி அந்த பின்னாடி தெரியுது பாருங்க கேப், அது நம்ம ட்ரஃபல்கர்லாவோட தானே. ஜுவல்லரி பாணி இருக்கா, நம்ம போவா ஹன்காக்கு பெரிய லிஸ்டே வச்சிருக்கான். அவனோட ஆசை என்னன்னா அந்த பயங்கரமான டக்ளஸ் புல்லட்டும் லூஃபியும் மோதிக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அத பாக்குறதுக்கு இந்த வீணா போனவன் பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கானாமா. சரி அப்படியே கட் பண்ணா நம்ம ஆளுகளுக்கு கோலா ஒரு வழியா கிடைச்சிருச்சு. அதுவும் எக்கச்சக்கமா ஏத்துவாங்க. பிராங்கியும் ரோபினுமே பார்த்துட்டு இவ்வளவு நமக்கு தேவையாங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனா நம்பி இல்ல தேவைம்பா, ஏன்னா இது எல்லாமே ஃப்ரீ 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 ஃப்ரீயா இருந்துச்சு. நான் மாட்டு சாணியா இருந்தா கூட ஒரு கவர்ல போட்டு எடுத்து வச்சுக்குவா. அப்படிப்பட்ட ஆள் தான் நம்ம நம்பி. அப்படி இருக்கும்போது இதை விடுவாளா? ஆக்சுவலா அந்த பவுண்டி ஹண்டர்ஸ் நம்ம ஆளுங்க பொழந்து கட்டி இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையுமே அவங்க காப்பாத்தி இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பழையபடி ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அதுக்காக தான் அந்த கோலாவை எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கங்கட்டாங்க. அந்த போவா ஹன்காக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கால, அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ பைரட் ஃபெஸ்டிவலுக்கு வருவியான்னு கேட்டா கண்டிப்பா வருவேன், எனக்கு இன்விடேஷன் கிடைச்சிருச்சும்பா. அதான் அந்த சிடரை போட்டு பொழந்து கட்டும் போது வந்து விழுந்துச்சுல்ல, அது இன்விடேஷன் தான். சரி ஃபெஸ்டிவல்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் வேகமா ஓடிடுவான். இவளுக்கு தான் சந்தோஷம், மறுபடியும் நம்ம லூஃபியை பார்க்க போறோம்னு. சரி அப்படியே சாயந்தரம் ஆகுது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பியாச்சு. லூஃபி அவனோட இன்விடேஷனை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காமிப்பான். எல்லாத்துக்கும் ஷாக்கு, சில பேருக்கு அதை பத்தி தெரியல. மெயினா நம்ம சாப்பருக்கு இந்த மாதிரி அந்த ஃபெஸ்டிவலை பைரட்ஸுங்க மட்டும் தான் அட்டாக் பண்ணுவாங்கன்னு உடனே ஃபன்னா தான் இருக்கும்னு தோணுது, ஆனா கொஞ்சம் கொடூரமா இருக்கும்னு பீதி ஆகுது. ஏன்னா வரது ஃபுல்லா பைரட்டுங்க, அவனுங்க எல்லாம் எந்த லெவல்ல இருப்பானுங்கன்னு தனியா சொல்லவா வேணும். சாப்பருக்கெல்லாம் அள்ளு விடும். எப்படியும் அவனுங்க எல்லாம் ஒண்ணு கொண்டானுங்கன்னா பிசினஸ் டீலிங்ஸ் அது இது லொட்டு லொசுக்குன்னு கண்ட வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. என்ன இருந்தாலும் போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எங்க நடக்குது என்னன்னு பார்த்தா டெல்டா ஐலாண்டு. அதுவும் சும்மா இல்ல, அங்க ஒரு காம்படிஷனும் நடக்க போதாமா. ரோஜரோட ட்ரெஷரை கண்டுபிடிக்கணும். யாரு? கோல்டி ரோஜர், கிங் ஆஃப் த பைரட்டோட ட்ரெஷராமா. அப்படி அது உண்மையா இருந்தா என்ன ஏதுன்னு அதை போய் பார்க்கணும்ல. லூஃபி எல்லாம் முடிவே பண்ணிட்டான், மத்த பைரட்ஸுங்க எல்லாம் லெஃப்ட்ல ரைட்ல தட்டி விட்டுட்டு நம்ம அந்த ட்ரெஷரை போய் கண்டுபிடிக்கணும்னு. கண்டிப்பா ஃபன்னா தான் இருக்கும். வாங்க டெல்டா ஐலாண்டுக்கு போலான்னு பீச்சுக்கிட்டு கிளம்பிடுவாங்க. இங்க இந்த போனா ஃபெஸ்டாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா 100 மில்லியன் ஒர்த்துக்கு மேல இருக்க பைரட்ஸுங்க எல்லாருமே ஒண்ணு கூடுறானுங்க. இதுதான் உலக வரலாற்றிலேயே ஒரு கிரேட்டஸ்ட் திங்க அமைய போகுது அப்படின்னு அவனுக்கு பயங்கர ஆர்வம். ஏன்னா வரப்போறது யார் யாரெல்லாம் தெரியுமா? உருஜி, கில்லரு, எக்ஸ்டாக், பேசில் ஹாக்கின்ஸ், கிராச்மேன் அப்பு, ஜுவல்லரி போனி, கப்போன் பெஜி, அப்புறம் நம்ம ஆளுங்க. அப்ப அந்த டக்ளஸ் புல்லட், ரோஜர் உன்னோட ட்ரெஷரை தேடி வர்றாங்க. கண்டிப்பா இதுல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் சர்வே ஆக போறாங்க, ஒருத்தர் தான் அப்படின்னு வில்லத்தனமா சொல்லுவான். மேட்டர் என்னன்னா இந்த பன்னாட பைய டக்ளஸ் கோல்டி ரோஜரோட கப்பல்ல முன்னாடி ஒரு பைரட்டா தான் இருந்தான். அதுக்கப்புறம் இம்பல் டவுனுங்கிற ஒரு ஜெயிலுக்கு போயிட்டான்னு வைங்க. இவனுக்கும் லூஃபிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். டாடா.